Hello friends, welcome to eCarrier plus CAD Engineering YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா SBI கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்றத பற்றியும் SBI கம்யூனிகேஷனை நம்ம வந்துட்டு பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி ப்ரோட்டீஸ் சிமுலேஷனில் அதோட அவுட்புட்டை நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து SBI கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ SBI கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு வந்து ஒயர்டு கம்யூனிகேஷன் தான். ஸோ இதில் மாஸ்டர் ஸ்லேவ், அதாவது நான் வந்துட்டு ஒரு கிட்ட வந்து மாஸ்டராக செலக்ட் பண்ணிக்கிறலாம், அடுத்த கிட்ட வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் ஸ்லேவாக வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ ஸ்லேவ் அப்படின்னு வரும்பொழுது 2 ஸ்லேவ் யூஸ் பண்ணலாம், 3 ஸ்லேவ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து மல்டி ஸ்லேவ்ஸ் அப்படின்றத நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கிட்டில் இருந்து ஸ்லேவ் கிட்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த SBI கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோட்டோக்காலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் என்னென்ன பின் கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MOSI பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கும். ஸோ இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அவுட் ஸ்லேவ் இன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா MISO, அதாவது மாஸ்டர் இன் ஸ்லேவ் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாக், ஸோ சீரியல் கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பின் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SSCS, அதாவது ஸ்லேவ் செலெக்ஷனு ஆறு சிப் செலெக்ஷன். ஸோ இப்போ இந்த பின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்லேவ் கண்ட்ரோலருக்கும் ஒரு பின் அப்படின்றது யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து இண்டிவிஜுவலாக ஒரு பின் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி செகண்ட் ஸ்லேவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் சிப் செலெக்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லேவுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் சிப் செலெக்ஷன் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்போம். பட் கிளாக் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து மாஸ்டருக்கும் ஸ்லேவுக்கும் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேரலாக 3 விதமான ஸ்லேவ்ஸையும் நம்ம வந்துட்டு ஒரே பின்னில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர்லேருந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்லேவ் 1 இல்லை ஸ்லேவ் 2 ஸ்லேவ் 3 எந்த ஸ்லேவை கண்ட்ரோல் பண்ணணுமோ அதுக்கான சிப் செலெக்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கான டேட்டாவை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கண்ட்ரோல் அப்படின்றது அங்கே எக்ஸிக்யூட் ஆகும். பொதுவாக அந்த SBI கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டோக்கால் எந்தெந்த இடத்துலலாம் இப்போ ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா RTC, அதாவது ரியல் டைம் கிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய RTC மாடியூலில் நமக்கு வந்து SBI கம்யூனிகேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிராஃபிக்கல் டிஸ்பிளே, ஸோ இந்த கிராஃபிக்கல் டிஸ்பிளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு SBI கம்யூனிகேஷன்ஸில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார், ஹியூமிடிட்டி சென்சார், ஸோ இப்போ வரக்கூடிய அட்வான்ஸ்டு சென்சார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து SBI கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்காலில் தான் சென்சார்ஸை இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்துட்டு SBI கம்யூனிகேஷனோட ப்ரோட்டோக்காலை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த பின்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ பொதுவாக நம்ம வந்து GPIOவில் அந்த மாதிரியான பின்ஸில் வந்து டைரெக்டாக வந்து இந்த நம்ம சென்சார்ஸை இன்டர்ஃபேஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இந்த MOSI, MISO, அதே மாதிரி கிளாக்கு, CS இந்த பின்ஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுவாக SBI கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு SBI கம்யூனிகேஷன் அப்படின்றது பிக் கண்ட்ரோலரில் இருக்குது. அதே மாதிரி ARM LPC 2148 கண்ட்ரோலரில் இருக்குது, அடினோ கண்ட்ரோலரில் இருக்குது, அதே மாதிரி STM32 மைக்ரோ கண்ட்ரோலரில் இருக்குது. ஸோ இப்போ அட்வான்ஸ்டாக வரக்கூடிய எல்லா விதமான கண்ட்ரோலர்லேயும் SBI கம்யூனிகேஷன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோலர் அப்படின்றது பிக் கண்ட்ரோலரில் தான் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதோட சிமுலேஷன் அவுட்புட்டு ப்ரோக்ராமிங் அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்குன்றத நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே நம்ம SBI கம்யூனிகேஷனுக்கு நம்ம என்ன கான்செப்டில் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஸோ மாஸ்டர் ஸ்லேவ் 2 விதமான கிட்டு வந்து நம்ம எடுத்திருக்கோம். 2 கண்ட்ரோலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கண்ட்ரோலரில் LED இருக்கும், இன்னொரு கண்ட்ரோலரில் டிப் சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சேம் கண்ட்ரோலரில் இன்னொரு கண்ட்ரோலரில் டிப் சுவிட்ச் இருக்கும், அங்கேயும் LED இருக்கும். அப்போ ஒரு கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய டிப் சுவிட்ச் மூலமாக அனதர் கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய எல்இடியை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது மாஸ்டருக்கான ப்ரோக்ராம். ஸோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்துட்டு
அந்த இடத்துல இந்த கண்ட்ரோலருக்கான ப்ரோக்ராம் தான் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SBI.h அதே மாதிரி கண்ட்ரோலருக்கான ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமர் யூஸ் பண்ணி அந்த போர்ட் அதாவது இன்புட் அப்படின்றத வந்து அசைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி எல்இடி அப்படின்றத அவுட்புட்டில் அசைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லேவாக அதே மாதிரி வந்து என்ன அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ஒயிலில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நமக்கு அந்த அவுட்புட்டுக்கான எல்இடி கண்ட்ரோலுக்கான ப்ரோக்ராம் அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் கிட்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு ஸ்லேவ் கிட்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். கிறிஸ்டலோட கான்ஃபிகரேஷன் அதே மாதிரி பிக்கு கண்ட்ரோலோட ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் ரீடுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த SBI ரீட் பண்ணும்போது நமக்கு போர்ட் பியில் என்ன இன்புட் வருது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதோட அவுட்புட்டை எல்இடியோட அவுட்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் கிட்டில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரோட்டீஸில் நம்ம ஆல்ரெடி வந்து 2 கண்ட்ரோலரை என்ன பண்ணியாச்சு சிமுலேஷனாக இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவுட்புட்டை பார்க்க போகிறோம். ஸோ சிமுலேஷனாக அவுட்புட் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2 கண்ட்ரோலர். ஸோ இங்கே U2 அப்படின்றது 16F877A கண்ட்ரோலர் தான், U1ன்றதும் அதே கண்ட்ரோலர் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பின்ஸ் நம்மளோட SBI கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அடுத்து வந்து MISO அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MOSI பின்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து அந்த கண்ட்ரோலர் டு இந்த கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சிப் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு பின்னையும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே எல்இடிஸ் ஒரு போர்ட்டில் ஃபுல்லாக வந்து ஒரு 8 எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே டிப் சுவிட்ச் கொடுத்துருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிப் சுவிட்ச் இருக்கும், இங்கேயும் எல்இடி வந்து கொடுத்துருப்போம். அப்போது சேம் கண்ட்ரோலரில் எல்இடி இருக்கும், டிப் சுவிட்ச் இருக்கும். இப்போ நான் எல்லா விதமான எல்இடியும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிமுலேஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணி காமிக்கிறேன். மாஸ்டர் ஸ்லேவுக்கான ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஃபீட் பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து மாஸ்டருக்கான ப்ரோக்ராம். அதே மாதிரி இந்த கண்ட்ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவுக்கான ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து இங்கே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து சிமுலேட் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு. ஸோ சிமுலேஷனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ண உடனே இங்கே என்ன கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகும். ஸோ உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எல்லா டிப் சுவிட்சையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஸோ எல்லா டிப் சுவிட்சையும் நான் வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். இங்கே எல்இடி வந்து ஆன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எல்இடியை நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்இடிஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப் ஆகும். ஸோ இப்போ இந்த டிப் சுவிட்சில் வந்து எல்லா எல்இடியும் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே எல்இடி வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எல்இடியை நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான எல்இடி மட்டும் ஆன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியோட அவுட்புட் அதாவது டிப் சுவிட்சோட அவுட்புட் அப்படின்றது நம்ம இந்த கண்ட்ரோலரில் கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலமாக நமக்கு வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோலரில் தான் எல்இடி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதுக்கான அவுட்புட் அப்படின்றது இங்கேருந்து கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலரில் இருந்து மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் வந்து இப்போ வந்து அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய எல்இடியை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா டிப் சுவிட்சையும் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடியும் ஆஃபில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சுவிட்சை மட்டும் நான் ஆன் பண்ணுறேன். இப்போ கீழே ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் ஆன் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அட் எ டைமில் வந்து 2 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரோலரில் வந்து செகண்ட் கண்ட்ரோலரை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் அப்படின்றது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சென்சார்ஸோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே இப்போது வரக்கூடிய சென்சார்ஸ் எல்லாமே வந்து இந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் பேஸ் பண்ணி தான் கொடுக்கறதுனால நம்ம வந்து SBI கம்யூனிகேஷன்ஸோட ப்ரோட்டோக்கால்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தோம்னா தான் அந்த சென்சார்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு SBI கம்யூனிகேஷன்னா என்ன, அந்த SBI கம்யூனிகேஷனில் எந்த மாதிரி கான்செப்டுக்கு ரியல் டைமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான ஆன்சரை வந்து கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். Thanks to watching.